திருமணமாகாத விரக்தியில் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி தினமும் தகராறு செய்து வந்த மகனை தந்தை இரும்பு கம்பியால் அடித்து கொன்ற சம்பவம் கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோடு அருகே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொல்லங்கோடு அடுத்த சிலுவைப்புறம் பகுதியைச் சேர்ந்தவர் செல்வராஜ். கூலி தொழிலாளியான இவருக்கு ஜினு மற்றும் ஜிஜின் என இரு மகன்கள் இருந்துள்ளனர். இதில் மூத்த மகனான ஜினுவிற்கு உறவினர்கள் திருமண வரன் பார்த்து வந்த நிலையில் ஏதும் கைகூடவில்லை என சொல்லப்படுகிறது. இதனால் விரக்தியில் இருந்த ஜினு மது பழக்கத்திற்கு அடிமையாகி தினமும் தன் தந்தையிடம் தகராறு செய்து வந்திருக்கிறார். சம்பவத்தன்று இரவு மது போதையில் வீட்டிற்கு வந்த ஜினுவை அவரது தந்தை வீட்டிற்குள் அனுமதிக்க மறுக்கவே இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டு கைகலப்பாகியுள்ளது. இதில் அருகில் கிடந்த தேங்காய் உரிக்கும் இரும்பு கம்பியால் மகனை அவர் அடித்து கொன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தொடர்ந்து இரவு முழுவதும் மகனின் சடலத்துடனே நேரத்தை போக்கிய செல்வராஜ் காலையில் நேராக காவல் நிலையம் சென்று சரணடைந்தது பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.